நேற்று தலைவர் திடீர்னு சர்ப்ரைஸாக வந்த விஷயம் இன்றைக்கி பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. சார் நேற்று கோலம் போட்டுட்டார். இன்றைக்கி டெய்லியும் மக்கள் வந்து சார் போட்ட இடத்துல கோலத்தை போட்டுட்டு பிரம்மாண்டமாக இடத்த மக்கள் மாற்றிட்டாங்க. தலைவரோட தொகுதியில் தலைவர் ஒரு வீட்டில் போயிட்டு தலைவர் தண்ணி கொடுங்கன்றாரு. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தலைவர் பேசுகிறாரு. அவங்களால பேச முடியல. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் இந்த தொகுதியை பார்த்துக்கிறேன். ஆனால் இந்த ஒரு ஆஃபீஸ் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பணிமனையாக இருந்துச்சு. இது விஜய் சாருக்காக ஸ்பெஷலாக நீங்கள் எல்லோரும் ரெடி பண்ணீங்களா? இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு ரூம் வந்து ஐடி விங்க்கு, ஒரு ரூம் சாருக்காக இது பண்ணது. அதில் நான் சும்மா வந்து அப்பப்போ உட்காந்துட்டு போகிறேன். ஆனால் இன்னைக்கு விஜய் சார் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களிடம் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறதா வந்து நியூஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். டக்குன்னு அது ரத்தாயிடுச்சு அப்படின்றாங்க. இது எதனால நான் ரத்தாச்சு? திரும்ப எப்போ பெரம்பூருக்கு விஜய் சார் வருவார்? 20ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஒரு வேட்பாளராக நிற்க வேண்டியது இந்த தொகுதியில் சந்தோஷமாக இருந்துச்சா, இல்லை நமக்கான வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டீங்களா? எல்லாருமே வேட்பாளர் அறிவித்து தலைவர் பேர் படிக்கும்போது நம்மள பேர் படிக்கலையேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. அன்றைக்கி என்னை கூப்பிட்டு அந்தமாரி வார்த்தைகள் சொல்லும் போது என்னால் அந்த கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்றைக்கி இந்த பேரும் புகழும் எல்லாம் ஒரு பின்னாடி இருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. நான் நேற்று கூட ஒரு பிரச்சாரத்தில் சொல்லிட்டு போனேன், டிஎம்கேலேருந்து கொடுக்குற பணம் உங்களுக்கு 5 நாட்கள் மட்டும்தான் அந்த பணம் யூஸ் ஆகும். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம அடிமையாக போயிடக்கூடாது. அதனால் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிங்க, ஓட்டை மட்டும் விசிலுக்கு போட்டு அவங்க காதில் ஊதுங்கன்னு நான் சொல்லிகிட்டே வந்தேன். 234 தொகுதியுமே இந்த இடத்துல பார்க்குது அப்படின்னா பெரம்பூரோட மாற்றம் எங்கேயோ போயிடுச்சு. அப்போ இங்கே இருக்கிறது திமுக கோட்டைலாம் இல்லை, இது இனி வரும் காலங்களில் தளபதியோட கோட்டையாக மாறிடுச்சு ஆல்ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சிவா அண்ணா இருக்காரு. அண்ணா வணக்கம். நேற்றுலேருந்து நம்ம ஆஃபீஸ் தான் வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. விஜய் சார் வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்போ கூட நான் உள்ள என்ட்ரி ஆகும்போது என்னை கூப்பிட்டு, அண்ணா நேற்று விஜய் சார் வந்து ஆஃபீஸ் இதுதானே அப்படின்னு சொல்லி 2 பேர் கேட்டுட்டு போனாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நேற்று வந்தது அவர் வந்து அன்எக்ஸ்பெக்டடு. ஸோ எப்படி அது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எப்படி மாறுச்சு? பணிமனை போடும்போது எப்படி ஒரு விஷயத்தை பிரேக் எடுத்தாங்களோ அப்போ வந்து பிரம்மாண்டமாக இருந்தது. பணிமனை இப்படி அப்படின்னு ஒரு இது போயிடுச்சு. நாங்கள் என்றைக்கு பணிமனையை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் டோர் டு டோர் போக ஆரம்பித்தோமோ மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு கிடைச்சு. நேற்று தலைவர் திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்டாக பணிமனைக்கு வந்தாகணும், பக்கத்தில் நான் 2 பேர் வீட்டுக்கு நான் போகணும்னு சொல்லி சர்ப்ரைஸாக வந்த விஷயம் இன்றைக்கி பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, சார் நேற்று கோலம் போட்டுட்டார். இன்றைக்கி டெய்லியும் மக்கள் வந்து சார் போட்ட இடத்துல கோலத்தை போட்டுட்டு இது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இடத்த மக்கள் மாற்றிட்டாங்க. அது எப்படி ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாகவே வச்சுருந்தீங்க? ஏன்னா தலைவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சு நிறையா கூட்டங்கள் வந்திருக்கும். எப்படி அதெல்லாம் கட்டுப்படுத்துனீங்க? 2 விஷயங்க. ஒன்று வந்து தலைவருக்கு இங்கே வரணும்னு எண்ணம் பயங்கரமாக இருக்குது. பெரம்பூர் தொகுதியில் வந்து நான் பிரச்சாரம் பண்ணணும், திருச்சியில் போய் நான் பிரச்சாரம் பண்ணணும், அவருடைய மைண்டில் நிறையாவே இருக்குது. அதோட ப்ரோட்டோகால்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள், பர்மிஷன், அதெல்லாம் நம்ம இங்கே வரும்போது நம்ம அந்த பர்மிஷனை நாங்கள் வந்து கரெக்டாக போடுறோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ரிப்ளை கொடுக்குறாங்க. சில விஷயங்கள் நாங்கள் பொறுப்புக்காக அதை மறைக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அந்த விஷயத்தை நாங்கள் கான்ஃபிடென்டெல்லாம் வைக்கும் போது கடைசி 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த விஷயமே தெரியும், தலைவர் இங்கே வரப்போகிறாருன்ட்டு. அப்புறம் தான் நாங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த விஷயத்தை நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கே 15 நிமிஷத்துக்கு முன்னாடி? கண்டிப்பாக, ஆமாம், கண்டிப்பாக. அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சு உங்களோட மனநிலை? எவ்வளோ பரபரப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சு? இல்லை, அவர் உள்ளே வரும்போது வெறும் 30 பேர் தான் இருந்தோம். உள்ளே ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு கோலம் போடும்போது வெளியே பார்த்தீங்கன்னா மக்களே நிறைய பேர் வந்து அந்த இடத்த ஆறாவரம் மாரி மாற்றிட்டாங்க. எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா தலைவரோட தொகுதியில் தலைவர் ஒரு வீட்டில் போயிட்டு எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் இந்த தொகுதியை பார்த்துக்கிறேன், அடுத்த அண்ணா நகர் மாரியும் அடுத்த கிண்டி மாதிரியும் நாங்கள் இங்கே மாற்றுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இமிடியேட்டாக பண்ணித்தர தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. வீடு வீடாக எல்லாம் போனார்ல, அந்த வீட்டில் இருக்கிற மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? அவங்க எல்லோரும் எவ்வளோ சந்தோஷம் ஆனாங்க? பயங்கர பதட்டங்க. பேசுறதுக்கு கூட அவங்களால முடியலங்க. என்னென்னமோ பேசி பார்க்குறாங்க. பயங்கரமான விஷயம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பேசுகிறதே திரும்பி பேசுகிறாங்க. தலைவர் தண்ணி கொடுங்கன்றாரு. அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் தண்ணி கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் தலைவர் பேசுகிறாரு, அவங்களால பேச முடியல. அவங்களுக்கே ஒரு ஒரு புதுசாக இருந்தது அது. ஒவ்வொரு வீட்டுக்கு விஜய் தளபதி சொன்னார், அது உண்மையாக்கிட்டார் நேற்று வந்ததுக்கப்புறம். ஆனால் இந்த ஒரு ஆஃபீஸ் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு பணிமனையாக இருந்துச்சு. இது விஜய் சாருக்காக ஸ்பெஷலாக நீங்கள் எல்லாரும் ரெடி பண்ணீங்களா இல்லை எப்படி? இல்லைங்க, ஒரு பணிமனை போடணும்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். தொகுதியில் 7 பணிமனை பிளான் பண்ணோம். ஒரே ஒரு பணிமனை தான் போட்டிருக்கோம். அந்த ஒரு பணிமனைக்கே நாங்கள் இவ்வளோ ஒரு இதை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பணிமனை வந்து தலைவருக்காக மக்கள் வரணும், மக்கள் இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இந்த பணிமனையை நாங்கள் போட்டோம். அந்தமாரி சிறப்பாக போயிட்டுருக்கு. எங்களுக்கு பணிமனையில் சாயங்காலம் 8 மணிக்கு மேலே தான் வேலை இருக்கும். மீதி நேரத்தில் நாங்கள் எல்லாரோட வீட்டுக்கு டோர் டு டோர் நாங்கள் ஸ்டெப்பை போட்டுட்ருக்கோம். உள்ளே வரும்போது இங்கே தனி ரூமு, இது 2 தனி ரூம்ஸ் எல்லாம் வச்சு அழகாக இந்த பணிமனையை டிசைன் பண்ணியிருந்தீங்க. இதில் விஜய் சார் வராரு அப்படிங்கும்போது அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு ரூம் நம்ம ரெடி பண்ணணும், அவரோட ப்ரைவசிக்காக அப்படின்ற மாதிரிலாம். இல்லை, தலைவர் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு ரூம் வந்து ஐடி விங்க்கு, டெய்லி அந்நேரம் நடக்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணணும், என்னென்ன ப்ரோக்ராம் ஷெட்யூலும் அவங்க போடுவாங்க. ஒரு ரூம் சாருக்காக இது பண்ணது, அதில் நான் சும்மா வந்து அப்பப்போ உட்காந்துட்டு போகிறேன். வெளியே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் என்னென்ன மேப் இருக்குது, என்ன ஃபார்ம் 20, ஃபார்ம் 20E லாஸ்ட் இயர் என்ன இருந்தது. ஸோ எங்களுக்கான டேட்டா பேஸ்லாம் வெளியே நடக்கும். பூத்துக்கு போயிட்டு வந்து டோர் டு டோர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு தனித்தனி டீம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்ப்போம். உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சது நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறையா பெண்கள் இருக்காங்க. இப்போது நம்ம இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிற டைமே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நீங்களும் இப்போ தான் அந்த பிரச்சாரம்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயானாங்க. அவ்வளோ பெண்கள் வந்து இங்கே இன்னும் வேலை பார்த்துட்ருக்காங்க, அவ்வளோ இளைஞர்கள் இங்கே நின்று வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு நிர்வாகியும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து தான் இங்கே வராங்க. எனக்கு இந்த வேலை, ஒவ்வொரு நிர்வாகிக்கும் ஒரு மகளிருக்கு கூட ஒரு வீட்டுக்கு போய் 100 ஓட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, எங்கள் தலைவருக்கு போடுங்க, உங்கள் வேட்பாளருக்கு போடுங்கன்னு சொல்லி வீடு வீடாக போய் கேட்டுட்டு அவங்க இங்கே வந்துட்டு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போனால் தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா அவங்க டெய்லியும் டோர் டு டோர் போகிறாங்க, போய் மக்களை பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்தபோது ஒரு தலைவருக்கு நாங்கள் ஒரு ரெஸ்பெக்ட் பண்ண மாரி, தலைவருக்காக நாங்கள் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்த மாரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். இது விஜய் சார் வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இன்னும் இங்கே என்ன மாதிரி டெவலப்மெண்ட் எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரா இந்த ஏரியா மக்களிடம்? ஏன்னா 2 பெண்கள் வந்து விஜய் சார்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களாம் என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி கோரிக்கைகள் முன் வச்சாங்க சார்? அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு, இந்த போதைப்பொருள் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த குப்பை கிடங்கு வந்து ஐடி பார்க்காக மாற்றணும், அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலை இங்கே வரணும். நானே சில பேட்டிகள்லாம் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வியாபாரம் பெருகணும் அப்படின்னா ஒரு தொழிற்சாலை, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிற்சாலை இங்கே வரும்போது இங்கே இருக்க பட்டதாரிக்கும் இங்கே இருக்க நிர்வாகிகளுக்கும் நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வியாபாரம் கிடைக்கும். ஸோ அவங்களுக்கும் வளர்ச்சி ஆகும். அதேமாதிரி வணிக வளங்கள் கட்டணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் தொழில் சார்ந்தவங்க நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வணிக வளம் கட்டும் போது அவங்களுடைய வளர்ச்சியும் மாறும்போது இந்த தொகுதியும் மாறும். அதேமாதிரி நிறைய பிளான் சிஸ்டம் வச்சுருக்கோம். எங்களால் என்ன முடியுமோ, தளபதி எங்ககிட்ட நேற்று சொன்னது ஒரே ஒரு விஷயந்தான், நம்ம ஆட்சிக்கு வந்தபோது நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். அதை மட்டும்தான் அவர் சொன்னார். நிறைய ஸ்கீம் வச்சுருக்கோம். பெண்களுக்கு இலவச பயிற்சி மையம் வச்சுருக்கோம். ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த தமிழ்நாடு நீட்டுக்கான இதெல்லாம் ஸ்டடீஸு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிங்க கொண்டு வரத்துக்கு, பிரசவத்துக்கும் அந்த பிரசவ வார்டுக்கும் குழந்தையினால் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், பெரிய ஜிஹெச் கட்டணும். இதெல்லாம் இங்கே நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். மக்களுடைய விருப்பம் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இல்லை, பக்கத்தில் இருக்கிறது தான் கொளத்தூர் தொகுதி. அந்த தொகுதி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் ஜிஹெச்சுக்கு போகிறாங்க. இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து 12 கிலோமீட்டர் ஜிஹெச் போகணும். நடுவில் பெரிய டிராஃபிக் இருக்குது. பேசன் பிரிட்ஜை தாங்கணும், எக்மோரை தாண்டணும், அதுக்கு ஆப்போசிட்டு இதுக்கு போகணும். இந்த பக்கம் மின்ட்டு பிரிட்ஜை தாண்டி தான் ஸ்டாலினுக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போக முடியும். இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருந்தால் பக்கத்தில் இருக்க எல்லா தொகுதியுமே யூஸ் பண்ணிக்க முடியுன்றது தான் எங்களுடைய ஒரு வேண்டுகோள். ஆனால் இன்றைக்கி விஜய் சார் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களிடம் வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறதா வந்து நியூஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். டக்குன்னு அது ரத்தாயிடுச்சு அப்படின்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அனுமதி கிடைக்குது, அனுமதி கிடைக்கும் போது இங்கே மட்டும் இல்லை, நிறையா ஊர்களில் அவர் பிரச்சாரம் பண்ணுறதுக்கான அனுமதி கிடைக்குது, அதெல்லாம் ரத்தாகுது, ரத்து பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. ஆனால் உங்களுக்கு தெரியும் இது எதனால் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, இது எதனால் நான் ரத்தாச்சு? இது இப்போ எப்படின்னா, இப்போ நானே கேட்டேன், நான் வந்து 3 to 5 தான் கேட்டேன். எனக்கு காலையில் சாரோட ஷெட்யூல் ப்ரோக்ராம் இருக்கும், நாங்கள் 2 டைமே போடுறோம், இந்த டைமுக்கு எங்களை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் 9 to 12 போடுறாங்க. அந்த டைமில் அவருக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அதனால சேஞ்ச் பண்ணிட்டோம் இன்றைக்கி நாங்கள். இதேமாதிரி ஊர் சைட்லேயும் அதே தான். இந்த இடத்துக்கு பர்மிஷன் கேட்கும் போது வேறு இடத்துக்கு போகும்போது பர்மிஷன் மாறுது. ஸோ அதனால் அந்த ப்ரோட்டோக்கால் படி நாங்கள் வந்து ரத்து பண்ண சூழ்நிலை வருது.
அதனால தான் இந்த ப்ரோக்ராம்லாம் அடிக்கடி கேன்சல் ஆகிறதுக்கு ரீசனே. ஒரு பிரச்சாரம் பண்ணுற வேட்பாளருக்கே இந்த இடத்துல நாங்கள் கேட்குற டைமு போட முடியல. ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அதேமாரி அவங்க போட்டுடுறாங்க. அந்த இடத்துக்கு அவங்க போகிறாங்களா இல்லையான்னு தெரிய மாட்டுது எங்களுக்கு. இது இல்லை நம்ம போடுற டைமுக்கே அவங்க வாண்டடாக இந்த டைமுக்கு நம்மளும் போடணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சியிலிருந்து அவங்க பண்ணுறாங்களா, இல்லை இது எப்படி நீங்கள் பார்க்குறது? இல்லை, எங்களுக்கு அப்படி தெரியல. ஏன்னா இது வந்து ஆப்பே எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்தது. இந்த டைமுக்கு வேணும் அந்த டைமுக்கு வேணும் தான் பெரிய ப்ராசஸாக இருக்குது. எழுதி அந்த டைமுக்கு போடணும், அவங்க அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு போய் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் போட்டு எங்களுக்கு வரத்துக்கு 48 மணி நேரம் ஆகிடுது. ஸோ அந்த ஷெட்யூலை மாற்றணும் போது எங்களுக்கே பெரிய கஷ்டமாயிடுது. நாங்கள் ஒரு ப்ரிப்பேர் பிளானில் இருப்போம், திடீர்னு பார்த்தா டைம் வேறு டைமில் போயிடுது. அப்புறம் திருப்பி நாங்கள் டைம் மாற்றோம்னா எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இதனால தான் அதை கேன்சல் பண்ணுற ரீசனே இதுதான் மெயின் ரீசன். ஆனால் மக்கள் எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. ஏன்னா விஜய் சார் ஆஃபீஸ் வந்துட்டு போனதுக்கப்புறம் இந்த டைமில் எல்லாருமே வீட்டில் அவரோட வருகைக்காக காத்துட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு அது ரத்தாச்சு அப்படிங்கும்போது மக்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ரொம்ப பேருங்க, ஏகப்பட்ட பேர் என்னை கேட்டாங்க, ஏன் இன்றைக்கி வரல, எதுக்கு இன்றைக்கி வரல, நாங்கள் எதிர்பார்த்தோமே, ஆனாலும் எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான். அது சூழ்நிலை மாற போகும்போது எங்களுக்கு அந்த வருத்தங்கள் நிறையா வருது. ஸோ அவருக்கும் அந்த ஷெட்யூல் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு சூழ்நிலையை நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். ஸோ இங்கே வர முடியல, எங்களுக்கு டைம் கிடைக்கல. இன்றைக்கி தலைவர் என்ன பண்ணார், இங்கே இருக்கிற பிஎல்ஏ முகவர்கள் கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அவர் தொகுதி வேலையை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அதனால் இங்கே இல்லைன்னா எங்களுடைய ஆஃபீஸ் இருக்குது, இந்த இடத்துல மீட்டிங் போகிற மாதிரி இருந்தால் கும்பல் சேர்ந்துடும், தனியாக பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பூத்தோட நிர்வாகிகளும் கூப்பிட்டு தலைமையில் கூப்பிட்டு தலைவர் நேரடியாக அவங்கள்ட்ட பேசி, பூத்து இப்படி இருக்கணும், இந்தமாரிலாம் வேலை இருக்குது, நீங்கள் கண்ணு கருத்தாக இருக்கணும், இந்த பழைய ஆட்சியில் இப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாத தடுக்கணும், உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. எல்லா பூத்து பொறுப்பாளர்களுக்கும், குறிப்பாக பெரம்பூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எல்லா தொகுதிக்குமே ஒரு தனிப்பட்ட முறையில் மெசேஜும் அனுப்பியிருக்காங்க. இங்கே யார் பூத் பொறுப்பாளராக? நிறைய பேர் இருக்காங்க. 298 பூத் இருக்குங்க. ஸோ பூத்தில் கேப்டன் ஒன்றுன்னு அது உள்ளே உட்கார வைக்கிறதுக்கான வேலைகள், அந்த வேலைக்கான நிர்வாகிகளை கூப்பிட்டு இந்தமாரி நாங்கள் போடுறோம், இந்தமாரி வேலைகள் இருக்குன்னு தலைவர் சொல்லி அனுப்பியிருக்காரு. எப்போ வருவார் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கேள்வியாகவும் திரும்ப இருக்குது. திரும்ப எப்போ பெரம்பூருக்கு விஜய் சார்? டெய்லியுமே நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கோங்க. டெய்லியும் என்னென்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அடுத்தது 20ஆம் தேதி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டுக்கு அவர் அவைலபிள் டைம் பார்க்கணும். இன்ன வரைக்கும் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னா அவங்க சைடு லெட்டருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. 20ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அப்படி வராரு அப்படிங்கிறா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது எதிர்பார்க்காத அளவுக்கு அவங்க வந்து கொடுக்குறாங்க. ரீசெண்டாக சென்னையில் ரோட் ஷோ வந்து அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே அந்த பாதுகாப்பு விஷயங்கள் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க? அவர் வீடு வீடாக போகிறாரு அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லா ஃபேன்ஸுமே இங்கே வருவாங்க, அவ்வளோ கூட்டம் கூடும். அப்படிங்கும்போது அந்த பாதுகாப்புக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஆல்ரெடி ஒரு வாட்டி பெரம்பூர் வரும்போதே நாங்கள் நீட்டாக பண்ணி குளத்தூரில் முடித்து, குளத்தூரில் போய் தான் பிரச்சனையாகி நாங்கள் எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டோம். இங்கே எங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குங்க, போலீஸும் எங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க, அவங்களும் சில விஷயங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நாங்களும் அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். எவ்வளோ பாதுகாக்க முடியுமோ பாதுகாப்போம். அவரை பார்க்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. பட் கூட்டத்தை மட்டும்தான் நாங்கள் வந்து கூட்டக்கூடாது, எங்கள் தொகுதியில் இருக்கிறவங்க மட்டும் வரணும்னு சொல்லி, தொகுதியில் நாங்கள் யாருக்கும் எந்த ஒரு ப்ரைவேட் மெசேஜும் அனுப்பி நீங்கள் வா நாங்கள் வா காசு கொடுக்குறோம் அதெல்லாம் யாருக்கிட்ட நாங்கள் இங்கே சொன்னதே கிடையாது. தலைவர் இந்த இடத்துக்கு வராருன்னு முடிவு பண்ணிட்டா தன்னெழுச்சியாக வர கூட்டம் தான் இந்த கூட்டமே. அதுவும் விஸ்வாசத்தோடு வராங்க. சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ வராங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இங்கே ஊர் தொகுதி மக்கள் தான் அன்றைக்கி வந்து பார்த்தாங்க. ஆனால் தலைவரோட ஒரு பிரதிநிதியாக நீங்கள் நின்று இப்போ வீடு வீடாக போய் பிரச்சாரம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி இருக்குன்னு இந்த ஒரு அரசியல் களம் உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் ஒரு வேட்பாளராக நிற்க வேண்டியது இந்த தொகுதியில், திடீர்னு விஜய் சார் நிற்க போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் கிடைச்சதுமே ஃபஸ்ட்டு சந்தோஷமாக இருந்துச்சா, இல்லை நமக்கான வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டீங்களா? இல்லைங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேங்க. ஏன்னா தலைவர்கிட்ட நான் சொன்னது, இது அவருடைய கட்சி, 234 தொகுதியிலையும் அவர் நின்று இருக்கலாம். இந்த தொகுதியை சூஸ் பண்ணுறாருன்னா இந்த தொகுதியில் மாற்றம் தேவைப்படுது, இதனால் பக்கத்து தொகுதி எல்லாமே மாற்றம் ஆகணுன்றது அவருடைய விருப்பம். அதுக்கு நான் தடங்களாக இருக்கக்கூடாது. அது ஏன் தடங்களாகனா, நான் தலைவர் மேலே உயிர்பட்ட அன்பு வச்சுருக்கேன். இது நான் நிற்கிறேன்னு அவர்கிட்ட போராட முடியாது. ஏன்னா இது அவருடைய சொந்த கட்சி, அவர் தனிப்பட்ட முறையில் உருவாக்கின கட்சியை நான் போய் தடங்களாக பண்ணக்கூடாது. அதுக்கு எனக்கு ரைட்ஸே கிடையாது. நான் அவருடைய உண்மையான ரசிகராக இருந்துட்டு கடைசி வரைக்கும் அவருக்கு தொண்டனாகவே இருக்கலாம்னு நான் விருப்பப்படுறேன். என் கூட இருக்க நிர்வாகிகளும் அதையே தான் நினைக்கிறாங்க. அதான் ஏற்கனவே நான் சில மீட்டிங்கில் கொடுப்பேன், நான் நின்று இருந்தால் இந்த தொகுதி மக்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். 234 தொகுதியுமே இந்த இடத்துல பார்க்குது அப்படின்னா பெரம்பூரோட மாற்றம் எங்கேயோ போயிடுச்சு. இன்றைக்கி பெரம்பூர்னால் தலைவருடைய பேரை மட்டும்தான் சொல்லுமே தவிர
வேறு எந்த ஒரு அடையாளத்தையும் காட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு வேட்பாளர் அறிமுக விழாவில் அழகாக சொன்னார், உங்களோட சிவாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு. அது எதிர்பார்த்தீங்களா? அண்ணன் அண்ணன் கூப்பிட்டு சொல்லணும்னு அது அவசியம் இல்லை, ஆனால் அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு உங்கள் சிவாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்கும்போது எப்படி இருந்துச்சு? இல்லை, அது வந்து ரொம்ப அந்த நாள் மறக்க முடியாத நாள்னு வச்சிங்களேன். எல்லாருமே வேட்பாளர் அறிவித்து தலைவர் பேர் படிக்கும்போது நம்மள பேர் படிக்கலையேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது அன்றைக்கி. தலைவரோட பெரம்பூர்னு தலைவரோட பேர் வந்துச்சு, நான் ஹாப்பியாக இருந்தேன். அப்புறம் எல்லார் பேரை படிக்கும்போது என்னுடைய நிர்வாகிகள் என் பேரை சொல்லும்போது என்னை கூப்பிட்டு அந்தமாரி வார்த்தைகள் சொல்லும்போது என்னால் அந்த கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோ பெரிய சந்தோஷம். உலகம் முழுக்க எவ்வளோ பேர் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. இன்றைக்கி இந்த பேரும் புகழும் எல்லாம் ஒரு பின்னாடி இருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு கிடச்சிருக்கு. இல்லைனா இந்த பேரும் புகழும் எனக்கு அவ்வளோ பெரிய பேர் கிடையாது. ரசிகர் மன்றமாக இருக்கும்போது கூட என்னடா பேனர் வைக்கிற, என்னடா இது பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி நாங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கப்புறம் எங்களை வீட்டிலேயே அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு மதிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்துக்கு செஞ்சு பெரிய சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா தலைவர் கூட அந்த வார்த்தைகள் அவர் வாயிலேருந்து வரும்போது எங்களுக்கு எண்ணற்ற என் கூட நிறைஞ்ச எல்லா நிர்வாகிகளுமே பெரிய சந்தோஷப்பட்டாங்க. அது பெரிய ரொம்ப பெரிய மூமெண்ட். அது லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு பெரிய மூமெண்ட் அது எனக்கு. ஆனால் அண்ணாட்ட கேட்டிங்களா எதனால நான் பெரம்பூர் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி? அவர் 2 தொகுதி சூஸ் பண்ணியிருந்தாருங்க. பெரம்பூர் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே வந்து நிற்கணும், வட சென்னையில் நிற்கணும் அப்படின்ட்டு அவருடைய மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் அவர் இந்த இடத்த சூஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துக்கு மாற்றம் தேவைப்படுது. 234 தொகுதியிலையுமே மாற்றம் தேவைப்படுது. சென்னையில் ஒரு தொகுதியில் அவர் நிற்கணும்னு விருப்பப்பட்டார். இந்த தொகுதியை, அதாவது ஒரு தொகுதியை வளரவே முடியாதுன்னு 50 ஆண்டு அரசியலில் வச்சுருக்காங்க. இப்படி தான் இந்த தொகுதி இன்னை வரைக்கும் நான் இருந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்குதுன்னே வச்சுக்கிங்களேன். ஏதாவது புதுசாக மாற்றம் வந்திருக்கான்னு கேட்டால் கிடையாது. அந்த தொகுதியை நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி எவ்வளோ பெரிய தலைவர்கள் இருந்தும் இந்த இடத்துக்கு அவர் நிற்கிறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதை மக்கள் புரிஞ்சிக்கணும். என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லது என்னென்னா, மக்கள் புரிஞ்சிக்கிட்டாங்க. நிறைய இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப புரிஞ்சிட்டாங்க மாற்றம் தேவைப்படுது அப்படின்ட்டு. நான் நேற்று கூட ஒரு பிரச்சாரத்தில் சொல்லிட்டு போனேன், டிஎம்கேலேருந்து கொடுக்குற பணம் உங்களுக்கு 5 நாட்கள் மட்டும்தான் அந்த பணம் யூஸ் ஆகும். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம அடிமையாக போயிடக்கூடாது. அதனால் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிங்க, ஓட்டை மட்டும் விசிலுக்கு போட்டு அவங்க காதில் ஊதுங்கன்னு நான் சொல்லிகிட்டே வந்தேன். ஏன்னா ஒரு டிஎம்கேல போய் ஒரு ஓட்டுக்கு பணம் எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை எங்களால் ப்ரூவ் பண்ண முடியல. எப்போ கொடுக்குறாங்க, என்ன டைமில் கொடுக்குறாங்க எங்களுக்கு தெரில. ஆனால் அவங்க கொடுக்குற 2000 3000 கணக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாள் தான். ஒரு நாளைக்கு செலவுக்குன்னே வச்சுக்கிங்களேன். அடுத்த 5 வருஷம் என்ன பண்ணுவோம்? இதேமாரி நம்ம திருப்பி கத்திட்டு தான் இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, மழை பெஞ்சால் தண்ணி நிற்கும். எம்எல்ஏ அப்போ தான் வந்து பார்ப்பார். ட்ரைனேஜ் லைன் சிஸ்டம் சரியாக இல்லை. மழைநீர் வடிகால் கட்டியிருக்காங்க. 30 அடி ரோடு இருக்கும். 30 அடி ரோடு பார்த்திங்கன்னா 10 அடி ரோடில் மழைநீர் வடிகால் பண்ணியிருப்பாங்க. ரோடுக்கும் அந்த மழைநீர் வடிகாலுக்கும் 1.5 அடி டிஃப்ரெண்ட் இருக்கும். அது அப்படியே என்ன ஆகிடுதுன்னா வாக்கிங் மாரி ஆகிடுது அந்த இடம். அப்போ ரோடு எங்கே 20 அடி ரோடில் 10 அடி ரோடு போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல டிராஃபிக் தான் வரும். அதை ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, கரெக்டான மழைநீர் வடிகால் போட்டு அதை ஈவன் ஆக்கி அதுக்கு ஒரு ரோடை போட்டு எல்லாம் வச்சா இந்த இடத்துல தண்ணி நிற்காது. இந்தமாரி ஹைட்டு ஏற்றிட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தண்ணி நிறுத்து திருப்பி மழை காலம். என்னால் சொல்லவே முடியும். நான் சொல்லியிருக்கேன், முல்லை நகர், வேசார்பாடி, ஓகேங்களா, பேசன் பிரிட்ஜு கீழே இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மழை பெஞ்சால் 6 அடி ஹைட்டு 7 அடி ஹைட்டு தண்ணி நிற்கும். அதை போகிறதுக்கே 3 நாள் ஆகும். அப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன அவஸ்தைப்படுவாங்க, குழந்தைங்கள் என்ன அவஸ்தைப்படும், நிறைய அனுபவப்பட்டிருக்கோம் நாங்கள். விஜய் மக்கள் இயக்கத்திலே பார்த்திங்கன்னா மழை பெய்யும் போது அந்த இடத்துக்கு நாங்கள் சாப்பாடு எடுத்துப்போம். நடந்துக்கிட்டே தான் போய் சாப்பாடு கொடுப்போம், பால் பாக்கெட் கொடுப்போம். இப்போ வந்த மழையிலையும் அதே தான் நடந்தது. இது வந்து 50 ஆண்டுகள் இந்த இடத்துல இருந்தும் இந்த இடத்தையே மாற்றாமல் வச்சுருக்காங்கன்னா அப்போ எவ்வளோகள் நடந்திருக்குன்னு நம்ம பாருங்கள். இப்போ ஒரு எம்எல்ஏ கூட ஒரு சில பேட்டிக்கு சொன்னார், நான் பஸ் ஸ்டாண்டு கட்டினேன், நான் மண்டபம் கட்டுறேன், அப்புறம் இந்த இடத்துல பாலம் கட்டுறேன்னாரு. மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை போய் கேட்டு அதை கட்டினா மட்டும்தான் இந்த இடம் வளர்ச்சி அடைகின்றது அவங்களுக்கு தெரியல. அதேமாதிரி ஸ்லம் போர்டில் இருக்கிற வீடுகள், நிறைய வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் பண்ணவங்களுக்கே கொடுக்கல. ரீசெண்டாக ஒரு என் கட்சியில் இருக்கவங்க கூட சண்டை போட்டு ஒரு இடத்துல இது பண்ணாங்க, மறியல் பண்ணாங்க. ஸோ இந்தமாரி சூழ்நிலைகள் எல்லாமே மாறணும். அது தலைவர் வந்து மாற்றி அடுத்த 2 வருஷத்தில் இந்த தொகுதியை பிரம்மாண்டமாக மாற்றணும்னு நாங்கள் முடிவாகவே வச்சுருக்கிறோம். இப்போவே ஒரு தெளிவான ஒரு பிளானோட தான் களத்தில் இறங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக நிற்கிறவர் வந்து டிஎம்கேலேருந்து ஆர்டி சேகர். ஆனால் அவர் சொல்கிறாரு இது டிஎம்கேவோட கோட்டை, இங்கே விஜய் நின்னாலும் யார் நின்னாலும் எதுவும் பண்ண முடியாது, அவர் கண்டிப்பாக தோல்வியை சந்திப்பார் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் போகிற இடங்களில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கான பதில் என்ன?
நான் தான் சொன்னேனே, இப்போ அவர் நிற்கிறாரு, 7.5 வருஷம் இங்கே அரசியல் பண்ணியிருக்காரு. அவருடைய முன்காலங்களில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும் போது மக்கள் என்னென்னலாம் பேசியிருப்பாங்க. இப்பயும் நீங்கள் வந்து சர்வே ரிப்போர்ட் எடுக்க போகிறீங்க, அவரை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அவர் யாருன்னே தெரியாது. இன்னைக்கு வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா யாரால் வந்தது? தலைவர் இங்கே நிற்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக தான் அங்கே வந்து போய் பண்ணுறாங்க. இல்லைன்னா அவங்க இவ்வளோ தான் எஃபெக்டே எடுக்க மாட்டாங்க, வின்னுன்னுவாங்க. ரெண்டாவது திமுக கோட்டைன்றாங்களே, அது எஸ்ஏஆருக்கு முன்னா எஸ்ஏஆருக்கு பின்னான்னு எனக்கு தெரியாது. எஸ்ஏஆருக்கு பின், எஸ்ஏஆர் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு வெளியே போயிடுச்சு. இன்றைக்கி ஓட்டு 2,26,296 தான். கடந்த 2021 3,15,000 ஓட்டு இருந்தது. அப்போ ஓட்டு ஃபில் ஆனதே 1.95 தான் ஃபில் ஆச்சு. புரிதுங்களா? இப்போது எஸ்ஏஆருக்கு இப்போ இருக்கிற மக்களை தான் எஸ்ஏஆரில் சேர்த்துருக்காங்களே தவிர இல்லாதவங்களே எடுத்துட்டாங்க. அப்போது ஓட்டு திமுக கோட்டில் 1 லட்சம் ஓட்டு வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இங்கே இருக்கிறது திமுக கோட்டெல்லாம் இல்லை, இது இனி வரும் காலங்களில் தளபதியோட கோட்டையாக மாறிடுச்சு ஆல்ரெடி. இவ்வளோ நேரம் இந்த பெரம்பூர் தொகுதியை பற்றியும் விஜய் சார் பற்றியும் இந்த பெரம்பூர் தொகுதிக்கு என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, எப்படியெல்லாம் மாற்றலாங்கிற விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணீங்க. ஏன்னா எனக்கு தனிப்பட்ட வகையில் சிவா யார், அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. நான் வந்து 2013 வந்தேங்க இங்கே மக்கள் இயக்கத்துக்கு. அப்போ நம்ம நார்மலாக படத்துக்கு பேனர் அடிக்கிறது, அந்த இது ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படி தான் போயிட்டு இருந்தது. தளபதி வச்சு 2-3 ஃபங்க்ஷன் நான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஒரு பொறுப்பு வாங்கி தனிப்பட்ட முறையில் ஃபங்க்ஷன் பண்ணி என்னால் என்னென்ன மக்களுக்கு செய்ய முடியுமோ, இங்கே நம்ம படிக்கிற குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் தளபதி மூலயமா நாங்கள் இங்கே பண்ணிட்டு வந்திருக்கோம். கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பொறுப்பு கொடுத்தாங்க. கட்சிக்கு அப்புறமும் இந்த இடத்துல நான் டே 1 பொறுப்பு வாங்கும் போதே சொல்லிட்டு வந்தேன். என்னுடைய நிர்வாகிகள் சில இடத்துல வந்து கேட்பாங்க, தளபதி எந்த தொகுதியில் நிற்கணும், என் தொகுதியில் நிற்க வைக்கணும்னு நான் அப்பயே ஆசைப்பட்டேன். அப்போது நான் எங்களுக்குள்ளே இருக்க நிர்வாகிகள் ஒவ்வொருத்தர் கீழேயும் 25 உறுப்பினர்கள் சேர்க்க சொன்னோம். ஒரு கீழேயும் 200-300 உறுப்பினர்கள் போய் சேர்த்தாங்க. அதுதான் இன்றைக்கி 45,000 உறுப்பினர்களுக்கு மேலே இந்த தொகுதியில் வந்திருக்கு. இதுதான் தளபதியோட கூட இருக்கனால தான் இந்த வளர்ச்சி எங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் நிற்கிறேன்றதை இந்த இடத்துல என்னால் ரொம்ப பெருமையாக சொல்ல முடியும். கட்சின்றது 3 வருஷம்தான், ஆனால் மக்கள் இயக்கம் பயணன்றது 14 வருஷம் எனக்கு. இங்கே எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டோம். இதே ஊரில் தான் நான் பிறந்தேன், இதே இடத்துல தான் நான் வளர்ந்துட்டு வரேன். இந்த மக்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி இந்த இடத்துல நான் சீட்டு கேட்டோம், தலைவரே இந்த இடத்துல வந்து நிற்கும் போது எனக்கு இதை விட பெரிய பெருமை, இதை விட பெரிய சாதனைன்றதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தினமும் நான் ரிப்போர்ட்டு கொடுக்கும்போது இந்த தொகுதியில் இந்த இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணோம், இந்த தொகுதிக்கு இங்கே போகணும், இந்த இடத்த இந்த வேலை பண்ணோம், டோர் டு டோர் போங்க, எல்லா மக்களையும் பாருங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவ்வளோ பெரிய வேலையை முடிச்சிருக்கோம். மே 4ஆம் தேதி தலைவருடைய வெற்றி பயணம் இன்னும் பிரம்மாண்டமாக இந்த இடத்துல நாங்கள் கொண்டாட போகிறோன்றதை இந்த இடத்துல நான் தெளிவாக உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். மக்கள் ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதை மாற்றணும். அவங்களுடைய வளர்ச்சியும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா நான் மட்டும் வளர்ந்தால் போதாதுன்னு நான் சொல்ல வரல. மக்களுக்கு வியாபாரத்தை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் பொருளாதார உயர்வில் கீழே இருக்கிறவங்க கூட நல்லா மேலே வர முடியும். அவங்களுக்கும் அந்த நினைவுகள் வரும். அவங்களும் அதான் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதனால் என்னால் என்ன செய்ய முடியுமோ நான் அதை செஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் மக்கள் கையில் தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன மாற்றத்தை வர முடியுமோ வர வச்சு பெரம்பூர் சிஎம் தளபதி விஜய் அவர்கள் சொல்லுவாங்கன்றதை என்னை உறுதியாக என்னால் சொல்ல முடியும். நிறையா டிவிகே கேண்டிடேட்ஸ் கிட்ட வந்து நான் இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கேன். அவங்கக்கிட்ட பேசும்போது எல்லாரும் சொல்கிறது நிறையா த்ரெட்னிங் பண்ணுறாங்க, எங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, ஃபோன் கால் மூலமாக மிரட்டல் வருது அப்படின்றாங்க. அதுவும் இது தளபதி இந்த இடத்துல நிற்கிறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷல் கவனிப்பு நிறையா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணீங்கண்ணா? ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எல்லாம் எப்படி இருந்துச்சு? நான் பொலிட்டிக்கலாக ஒரு வேலை செய்கிறேன், அவங்க தடுக்கிறாங்க அப்படின்னா அதை விட நானும் என்னால் தடுக்க முடியும். அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதை விட 2 மடங்கு தான் வேலை செய்ய முடியும். அதுதான் நான் தடுக்கிறதுன்னு சொல்கிறேன், வேறு எந்த இடத்தையும் நான் சொல்லலை. என்னை நீ தடுக்கிறதா இருந்தால் தளபதியே என் கூட இருக்காருன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே எனக்கு என்ன பலம் வேணும்? அதனால் என்னுடைய நிர்வாகிகள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், தளபதி எங்களை விட டபுள் மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த தடுக்கிறதுலாம் எந்த ஒரு குறையும் கிடையாது. நாங்கள் போட்டு அப்படிலாம் இல்லைங்க. இந்தமாரிலாம் வரும், ஃபோன் பண்ணுவாங்க, கட் பண்ணிடுவாங்க, அன்னோன் கால்ஸ் வரும், கட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் வரும். பட்டு இந்தமாரி இதெல்லாம் நான் வந்து இதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன தெரியுதோ அதை பேசினா நமக்கு போதும். வந்தால் திருப்பி பதிலடி கொடுக்கவும் மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் எனக்கு அதில் மக்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. விட்டுற மாட்டோம் இந்த தொகுதியை.
கடைசி வரைக்கும் இப்போ என்ன பேசணும்னு கடைசி வரைக்கும் அதே நிலைமையில் மக்களை நேரடியாக போய் சந்திக்க முடியுன்றது தான் என்னுடைய ஒரு குறிக்கோள். ஆனால் விஜய் சார்கிட்ட ஸ்பெஷலாக பாராட்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நிறையா இந்த தொகுதியில் இந்த பகுதியில் நிறையா வேலைகள் எல்லாம் செஞ்சு அவர்கிட்ட பாராட்டுகள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. எல்லாருமே வாங்குகிற பாராட்டு தாங்க. எனக்கு கொடுத்த வேலையை நான் சிறப்பாக செஞ்சுருக்கேன். ஏன்னா அதான் நான் சொன்னல, உறுப்பினர் சேர்க்குறது, மக்கள்கிட்ட போய் டைரெக்டாக பேசுகிறது, நான் தலைவரால் வளர்ந்துருக்கேன். அதனால் அவர் என்னை கூப்பிட்டு பாராட்டுறாருன்னா பெரிய விஷயம். கட்சியில் நம்ம இந்தமாரி ஒரு பொறுப்பு வாங்கி பேரை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயன்றதை என்னால் உணர முடிஞ்சது. என்னால் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அதை நான் மக்களுக்கு நேரடியான முறையில் செஞ்சதுனால தான் இந்த பாராட்டு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாராட்டுக்கும் என் கூட இந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் தான் இந்த பொறுப்பும் சேரும் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பெரம்பூர் மக்களுக்கு முக்கியமான வேண்டுகோள், 23ஆம் தேதி காலையில் தளபதி சொல்கிற மாரி குடும்பமாக சாமி கும்பிட்டுட்டு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஓட்டு போட முடியுமோ வந்து ஓட்டு போட்டுருங்க.